அநேகமா பிப்ரவரி மார்ச்ல நிதின் நபின் பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய தலைவராக அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படுவார். இது இளைய தலைமுறைக்கு கட்சியுடைய அதிகாரம் கைமாற்றப்படுவதை காட்டுகிறது. எம்பவர்மெண்ட்ல, பார்ட்டி எம்பவர்மெண்ட்ல நடந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான மாற்றத்துக்கான அறிகுறி இது. இந்த மாற்றத்தை எதோட ஒப்பிடலாம் அப்படின்னா 2013 கோவால நடந்த நேஷனல் எக்ஸிகியூட்டிவ்ல வச்சு பிரதமர் மோடியினுடைய பெயர் முன்மொழியப்பட்டது. அவரை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்துறாங்க. சோ அத்வானி இருக்கிறப்பவே ஆட்சி அதிகாரம் அடுத்த தலைமுறைக்கு கைமாறியது மோடி மூலமாக. நிதின் நபின் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது 2013 அறிவிக்கப்பட்ட மோடி அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு சமமானது. முன்பு நடந்தது ஆட்சி அதிகாரத்துக்கான ஒரு மிகப்பெரிய மாற்றம். இப்போது நடந்திருப்பது கட்சி அதிகாரத்துக்கான மிகப்பெரிய மாற்றம். ஆட்சி அதிகாரமும் கட்சி அதிகாரமும் அடுத்த தலைமுறைக்கு கைமாற்றப்பட்டது. அதற்கான அறிகுறி தான் இப்ப நடந்திருக்கு. கட்சிக்காக பாடுபட்டவங்க கரெக்டா அடையாளம் காணப்பட்டு உரிய பதவியில் அமர்த்தப்படுவார்கள் அப்படிங்கிற அந்த உத்தரவாதத்தை இந்த கட்சி தொடர்ந்து தந்து கொண்டு இருக்கின்ற காரணத்தினால்தான் 84 வெறும் 2 எம்பிக்களோட இருந்த இந்த கட்சி இன்னைக்கு அசுர வளர்ச்சி பெற்று இருக்கிறது. அதுக்கு காரணம் எல்லாரையும் அதை எம்பவர் பண்ணுது, கண்டுபிடிச்சு பிக்ஸ் பண்றாங்க. மிகப்பெரிய அதிகார மாற்றத்துக்கான சமிக்கை இது.